ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவிஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். டிப்ஸ் நம்பர் 1. சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க வாட்டர் பாட்டில்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு. அதுக்காக நான் இப்போ வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். வாட்டர் பாட்டிலாக இருக்கட்டும், ஃப்ளாஸ்காக இருக்கட்டும், இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக க்ளீன் பண்ணிடலாம். இதை நம்ம ப்ரஷ்ஷு வச்சு க்ளீன் பண்ணாமல் ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளார கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட வினிகர் எடுத்திருக்கேன். வினிகர் அப்படி இல்லைன்னா எலுமிச்சம்பழ சாறு இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வினிகரே எடுத்திருக்கேன். வினிகர் ஒரு மூடி சேர்த்துட்டு இந்த வாட்டர் பாட்டிலில் 3/4 வாசி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாட்டர் பாட்டிலை மூடிட்டு நல்லா நான் இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா குலுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்தால் போதும். இதுக்கு டிஷ்வாஷ் லிக்யூடு இதெல்லாம் போட்டு வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மெத்தடே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதில் எந்த விதமான ஸ்மெல்லும் வராது. சூப்பராக உங்களுக்கு அழுக்கெல்லாம் போயிடும். நல்லா நீட்டாக க்ளீன் ஆகிடும். இந்த மெத்தடில் நீங்கள் வாட்டர் பாட்டிலில் க்ளீன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வாட்டர் பாட்டிலும் சுத்தமாகிடும். அதே சமயம் எந்தவித ஸ்மெல்லும் வராது. ப்ரஷ்ஷெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டிப்ஸ் நம்பர் 2. இது மாதிரி கிளச் கிளிப் இருந்துச்சுன்னா அதை ஒரு பல்லு போயிடுச்சு அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க. அதை அப்படியே வச்சுருங்க. நம்ம மிக்ஸி ஒயராக இருக்கட்டும், இல்லை இண்டக்ஷன் ஸ்டவ்வு ஏதாவது கிச்சனில் இந்த ஒயர் நீட்டிட்டு தொங்கிட்டு இருந்துச்சுன்னா சின்ன பசங்க இருந்தானா அதை எடுத்து விளையாடுவாங்க. அதுவே ரொம்பவே ரிஸ்க் ஆகிடும். அதுக்கு இந்த மாதிரி கிளச் கிளிப் இருந்துச்சுன்னா நான் இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி அந்த ஒயரை நல்லா இது மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த கிளிப்பை அதில் போட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ சொருகிறதுக்கு அந்த அளவுக்கு மட்டும் ஒயரை விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை இந்த மாதிரி நல்லா மடக்கிட்டு கிளச் கிளிப்பை போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும். குழந்தைங்களும் எடுத்து விளையாட மாட்டாங்க. உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும், சேஃபாக இருக்கும். நான் இப்போ பாருங்கள் சைடில் வச்சுட்டேன். எந்த அளவுக்கு எனக்கு ஒயர் சொருகிறதுக்கு தேவையோ அதை மட்டும் நான் வச்சுட்டு மற்ற ஒயரெல்லாம் எக்ஸ்ட்ரா தொங்க விடாமல் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். மேலே பழைய தலகாணி உரம் போட்டு இது மாதிரி மூடி வச்சுட்டிங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும். இதை மாதிரி நான் ஜூஸர்லேயும் இதே மாதிரி பழைய தலகாணி உரம் தான் இது 2ஆக கட் பண்ணிவிட்டு அதை போட்டு வச்சுருக்கேன். இதுவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 3. செக்கு எண்ணெய் நம்ம மொத்தமாக ஆடிட்டு வச்சுருப்போம். அது மாதிரி வச்சுருக்கக்குள்ளே கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அந்த எண்ணெய் கொஞ்சம் ஸ்மெல் குறைய ஆரம்பிக்கும். சிக்கு வாசனை வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு அதில் ஒரு சின்ன வெள்ளைக்கட்டியை அதில் போட்டுருங்க. எண்ணெய் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சிக்கு வாசனை வராமல் இருக்கும். நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு நீங்கள் செக்கு எண்ணெய் வீட்டில் ஆடிட்டு வச்சுருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கடையில் வாங்கிட்டு வந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த எண்ணெயில் கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு வெள்ளைக்கட்டியை போட்டு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் எண்ணெய் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 4. நைட்டு டின்னருக்கு கிரேவிக்கு நம்ம இது மாதிரி கொண்டக்கடலை, வேர்க்கடலை, அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி, பாசிப்பருப்பு இதெல்லாம் ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே ஊறணுன்னா அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு. ஹாட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஹாட் பாக்ஸில் நம்ம எந்த பொருளை ஊற வைக்க போகிறோமோ அதை எடுத்து கொட்டிக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை கொண்டக்கடலையை ஊற வைக்க போகிறேன். இதை ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளாரே ஊறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுக்கு இந்த கொண்டக்கடலையை இந்த ஹாட் பாக்ஸில் சேர்த்துட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை இந்த ஹாட் பாக்ஸில் ஊற்றிட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே திறக்காதீங்க. அதை அப்படியே மூடி வச்சுருங்க. அந்த சூட்லேயே சூப்பராக உங்களுக்கு பருப்பெல்லாம் நல்லாவே ஊறி வந்துடும். நான் மூடி போட்டு இப்போது ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு பருப்பு நல்லாவே ஊறி வந்திருக்கு பாருங்கள். இதுவே நீங்கள் பச்சை பட்டாணிலாம் 1 மணி நேரத்துக்குள்ளாரே ஊறிடும். பச்சை பட்டாணி, பாசிப்பருப்பு இதெல்லாம் 1 மணி நேரத்துக்குள்ளாரே ஊறிடும். கொண்டக்கடலைன்றதுனால குறைஞ்சது ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்குள்ளாரே சூப்பராகவே உங்களுக்கு நல்லாவே ஊறி வந்துடும். இந்த மெத்தடில் நீங்கள் பருப்பெல்லாம் ஊற வச்சுக்கோங்க. ரொம்பவே ஈஸியான மெத்தடு. நம்ம ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா டக்குன்னு இந்த மெத்தடில் நீங்கள் ஊற வச்சுக்கலாம். டிப்ஸ் நம்பர் 5. வீட்டில் பலூன்லாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான திங்ஸாக மாற்றிடலாம். இப்போ நான் இந்த பலூனை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பலூனை 5-6 பீஸாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பலூனை 2ஆக மடித்து கட் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே கட் பண்ண வரும்.
நல்லா வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரவை, மைதா, கடலை மாவு இதெல்லாம் வந்து பேக்கெட்டில் வாங்குவோம். இதை வந்து அதை அப்படியே வச்சுட்டிங்கன்னா வந்து சீக்கிரமாகவே வந்து அதுக்குள்ளார பூச்சி, வண்டெல்லாம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா வந்து இப்போ இந்த பொருளை வந்து பாதி யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் பாதி அப்படியே வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து நான் இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா மடித்து விட்டுட்டு, லப்பர் பேண்டு இல்லாத சமயத்தில் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து பலூனை வந்து லப்பர் பேண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வந்து டைட்டாக வந்து இப்போ நான் மடிச்சுக்கிறேன் பாருங்கள், அதே மாதிரி நல்லா டைட்டாக மடிச்சுட்டு இந்த பலூனை வந்து லப்பர் பேண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக வேணும்னா உங்களுக்கு 2 சுத்தா கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டு, பூச்சி இதெல்லாம் வந்து இதுக்குள்ளார போகாது. உங்களுக்கு பொருளும் சேஃபாக இருக்கும். பார்க்க நீட்டாகவும் இருக்கும். நம்ம அப்படியே எடுத்து வச்சிட்டோம்னா எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம லப்பர் பேண்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சூப்பரான மெத்தடு. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 6. இப்போ அதே பலூனை வச்சு ஒரு சின்ன டிப்ஸு. பலூனை 2ஆக மடிச்சுட்டு அடிப்பாகத்தை சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம சிங்கில் இருக்கிற பைப்பில் போட்டு விட்டுட்டிங்கன்னா, பைப்பை வந்து நம்ம வந்து நல்லா வந்து டைட்டாக போட்டு விட்டுட்டு சிங்க்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லா பக்கமும் தண்ணி வரணும்னு அந்த சமயத்தில் இந்த மெத்தடு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வந்து இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள், அதே மாதிரி நல்லா வந்து டைட்டாக போட்டுட்டு நீங்கள் இழுத்து பாருங்கள். நல்லா வராத அளவுக்கு டைட்டாக நல்லா போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ வந்து நான் வந்து பைப்லேருந்து தண்ணியை திறந்து விட்டுட்டு இப்போ வந்து சிங்க்கை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ப்ரஷ்ஷு வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி வந்து எல்லா பக்கமும் வரணும்னா நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் தான் பிடிச்சி ஊற்றணும். எல்லா பக்கமும் உங்களுக்கு வரணும்னா இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் சிங்க்கை. அது மட்டும் இல்லை, நம்ம வெசில்ஸ்லாம் வாஷ் பண்ணக்குள்ளே இந்த மெத்தடு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்குன்னு அதிகமாக பைசா செலவு பண்ணணும்னு தேவையில்லை. ஒரே ஒரு பலூனை வச்சு சூப்பராகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிப்ஸ் நம்பர் 7. இது மாதிரி சாஸ் பாட்டில்லாம் வந்து நம்ம தீந்து போனதுக்கப்புறமா ரீயூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து அந்த சாஸோட ஸ்மெல் வந்து அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன தான் வாஷ் பண்ணாலும் அந்த ஸ்மெல் வந்து அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். அது வராமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன டிப்ஸு. வத்தி குச்சியை ஏற்றிட்டு அணைச்சிட்டு அந்த புகையை வந்து அதுக்குள்ளார போட்டு மூடிடுங்க. ஒரு 2 அப்படி இல்லைன்னா வந்து ஒரு 3 தீக்குச்சியை இது மாதிரி ஏற்றி அதை அணைச்சிட்டு அந்த புகை வர சமயத்தில் அதுக்குள்ளார போட்டு மூடிடுங்க. இந்த மாதிரி மூடிட்டு அதை அப்படியே வந்து வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அந்த புகையில் அது அப்படியே இருக்கட்டும். ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த மூடியை திறந்துட்டு அந்த வத்தி குச்சியை தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட்டுட்டு இதில் வந்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு டிஷ்வாஷ் லிக்யூடு கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பாட்டிலை நல்லா டைட்டாக மூடிட்டு நல்லா வந்து குலுக்கிடுங்க. நல்லா குலுக்கிட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா சுத்தமாக வந்து அந்த சாஸோட ஸ்மெல்லு வரவே வராது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வந்து குலுக்கிட்டேன். இந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். நான் ஸ்மெல் பண்ணி பார்த்தேன். சுத்தமாக வந்து எந்த வித ஸ்மெல்லும் வரவே இல்லை. இப்போ சாஸ் பாட்டில் இல்லை, எந்த பாட்டிலாக இருந்தாலும் நம்ம அந்த பொருள் தீர்ந்ததுக்கப்புறமா ரீயூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 8. சாம்பாருக்கு பருப்பு வைக்கக்குள்ள அந்த தண்ணி வந்து குக்கர்லேருந்து வழிஞ்சு விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு. நான் வந்து சாம்பார் பருப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் கெட்டி பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 4 பல்லு பூண்டு போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா சாம்பார் வந்து உங்களுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து குக்கரை மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே கிச்சன் டவல் எடுத்திருக்கேன். கிச்சன் டவலை வந்து இந்த குக்கருக்கு மேலே அப்படியே வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா குக்கர்லேருந்து அந்த தண்ணி வழிஞ்சு அடுப்பெலாம் வந்து வீணாக்காமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம விசில்லாம் வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த டவலை மட்டும் எடுத்து வாஷ் பண்ணிட்டா போதும். இப்போ நான் வந்து விசில் வருது பாருங்கள். தண்ணி வந்து மேலே அந்த குக்கரை வந்து வழிஞ்சு வராமல் அந்த டவல்லே வந்து அந்த தண்ணி வந்து இழுத்துக்கும். இதனால் எவ்வளோ தான் வந்து தண்ணி வெளியில் வந்தாலும் உங்களுக்கு வந்து
குக்கர்லேருந்து வழிஞ்சு உங்களுக்கு வந்து கேஸ் வந்து வீணாகாமல் இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் கேஸில் வந்து க்ளீன் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ குக்கர் மேலேயும் அதிகமாக வந்து உங்களுக்கு வீணாகலை பாருங்கள். இந்த மெத்தடு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த டவல் மட்டும் எடுத்து வாஷ் பண்ணிட்டா போதும். இந்த மெத்தடில் சாம்பார் வச்சு பாருங்கள். கொஞ்சமாக வந்து கெட்டி பெருங்காயம், பூண்டு பல் சேர்த்துட்டு நீங்கள் சாம்பார் வச்சு பாருங்கள். சாம்பார் நல்லாவே வாசனையாக இருக்கும். பருப்பும் நல்லாவே மலர்ந்து வெந்து வந்திருக்கு. இப்போ நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பவிஸ் ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.